இந்து மதத்திற்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பரப்பி வந்த செகு சந்திராவின் வீட்டை தாக்கியதாக நம்பப்படும் கும்பல் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு பெண் உட்பட 12 பேரை காவல்துறை கைது செய்துள்ளதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் சசாலி ககார் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 10ஆம் தேதி மாலை 3 மணிக்கும் அதிகாலை 3 மணிக்கும் என இருமுறை செகு சந்திரா எனும் அவ்வாடவரின் வீடு தாக்குதலுக்குள்ளானது. மார்ச் 12ஆம் தேதி முதல் நேற்று இரவு வரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் 30 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட 12 பேரையும் பந்திங், சுபாங், செடாங் என பல்வேறு பகுதிகளில் கைது செய்ததாக டத்தோ சசாலி ககார் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் 7 பேர் மட்டுமே இச்சம்பவத்துடன் நேரடி தொடர்பு இருப்பதாகவும் அவர்களில் 5 மீது முன்னமே குற்றப்பதிவுகள் இருப்பதையும் டத்தோ சசாலி ககார் உறுதிப்படுத்தினார். தனிநபர் மீதான வெறுப்பின் காரணத்தால் இந்த செயலை புரிந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் டொயோட்டா வியாஸ், ஹோண்டா சிட்டி, நிசான் அல்மிரா என 3 வாகனங்களையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் மேலும் 3 ஆடவர்களை காவல்துறை தேடி வருவதாகவும் டத்தோ சசாலி ககார் கூறினார். குறிப்பிட்ட சில அரசியல் தலைவர்கள் மீண்டும் அம்னோ கட்சியில் சேர்வதால் மக்களின் நம்பிக்கை மீண்டும் பெறப்படும் என்ற கருத்தை பார்ட்டி பூமி புத்ரா பிர்காசா மலேசியா எனும் புத்ரா கட்சியின் தலைவர் டாக்டர் இப்ராஹிம் அலி சந்தேகத்துடன் எதிர்கொண்டுள்ளார். டாக்டர் ஸ்ரீ ஹிசாமுடீன், துன் ஹுசைன் மற்றும் கைரி ஜமாலுடீன் ஆகியோர் மீண்டும் அம்னோவில் சேர்வது அந்த கட்சி எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். அம்னோ கட்சியின் உண்மையான பிரச்சனை தலைமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள நம்பகத்தன்மை மற்றும் நேர்மையின் குறைபாடு என்று அவர் கூறினார். அதனால் புதிய பழைய தலைவர்கள் மீண்டும் சேர்வது மட்டுமே மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க போதுமானதாக இருக்காது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்கள் அம்னோ மீது நம்பிக்கையை இழந்ததற்கான முக்கிய காரணம் கட்சியில் திறமையான தலைவர்கள் இல்லாதது அல்லது தலைமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள நேர்மை தொடர்பான பிரச்சனைகளாகவோ இருக்கலாம் என்பதை முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் தற்போது அம்னோவை வழிநடத்தும் தலைவர் கடந்த காலத்தில் பல நீதிமன்ற வழக்குகளை சந்தித்தவர் என்பதையும் மக்கள் மறந்து விடுவார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக உள்ள டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீனை விட டதஸ்ரீ டாக்டர் அமர் சம்சூரி மொக்தார் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவது சிறந்ததாக இருக்கும் என்று பாஸ் கட்சியின் சுங்கைபுலு பிரிவு தலைவர் ஜகாருடீன் முகமது கருத்து தெரிவித்துள்ளார். பாஸ் தலைவர் தான்சி அப்துல் ஹடி அவாங்கின் மருமகனான ஜகாருடீன் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் செயல்பாடுகள் ஒருங்கிணைந்த முறையில் நடைபெறுவதற்கு இது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். ஹம்சா ஜைனுடீன் எதிர்க்கட்சி தலைவராக தொடர்ந்தால் பரிகாத்தான் நேஷனல் எடுக்கும் முடிவுகளுக்கும் எதிர்க்கட்சி தலைவரின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக அவர் எச்சரித்தார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த நிலை உருவாகக்கூடும் என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக பாஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை ஜகாருடீன் மீண்டும் வலியுறுத்தினார். பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் அல்லது கட்சியின் துணைத் தலைவர் டாக்டர் இத்ரிஸ் சமாட் ஆகியோரில் ஒருவர் அந்த பதவிக்காக பரிந்துரைக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். இனவாத மனப்பாங்கும் மற்ற மதங்களை இழிவுபடுத்தும் வகையிலும் வெளியிடப்படும் கருத்துகள் மிகுந்த பொறுப்பில்லாத செயலாகும் என்றும் அவை நாட்டின் பல்லின மக்கள் வாழும் சமூக ஒற்றுமையை பாதிக்கக்கூடும் என்றும் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் தெரிவித்துள்ளார். இத்தகைய கருத்துகள் சிலரின் போலித்தனத்தையும் அறியாமையையும் வெளிப்படுத்துகின்றன என்றும் மதத்தை பயன்படுத்தி மக்களிடையே வெறுப்பை விதைக்கும் முயற்சி ஏற்க முடியாதது என்றும் அவர் கூறினார். தனது சமூக ஊடகமான முகநூல் பதிவில் கருத்து தெரிவித்த கணபதி ராவ், மலேசியா பல இனங்களும் பல மதங்களும் ஒன்றிணைந்து பரஸ்பர மரியாதையுடன் வாழும் அடிப்படையில் உருவான நாடு என்று குறிப்பிட்டார். எனவே வெறுப்பு அல்லது பகைமையை தூண்டும் எந்த ஒரு கருத்தையும் அனுமதிக்க முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் மதம் என்பது மற்றவர்களின் நம்பிக்கையை தாக்குவதற்கோ அல்லது இழிவுபடுத்துவதற்கோ பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் அவர் கூறினார். காவல் அதிகாரி ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டியை துரத்தி செல்லும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் தப்பிக்க முயற்சித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி சாலையோர கால்வாய் கம்பியில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் கம்பாரில் உள்ள ஜலான் பசார் அவாம் கம்பார் சாலையில் கடந்த சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு நிகழ்ந்ததாக கம்பார் மாவட்ட காவல்துறை தலைவர் நஸ்ரி தாவூத் தெரிவித்தார்.
வழக்கமான காவல்துறையின் சாலை போக்குவரத்து சோதனையின் போது 4 மோட்டார் சைக்கிள்கள் காவல் அதிகாரிகளை கண்டதும் மோட்டார் சைக்கிளை காவல் அதிகாரிகளுக்கு நேருக்கு நேராக செலுத்தி தப்பிக்க முயன்றதாகவும், காவல் அதிகாரிகளில் ஒருவர் தப்பிக்க முயற்சித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை துரத்தி சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் கம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் நஸ்ரி தாவூத் விளக்கம் அளித்தார். விபத்தில் உயிரிழந்தவர் 17 வயது மாணவர் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக நஸ்ரி தாவூத் கூறினார். புதிய பெரிக்காத்தான் தலைமையில் மலேசிய இந்திய மக்கள் கட்சி எனப்படும் MIPP கட்சிக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டிருப்பதால் இந்தியர்களை அங்கீகரிக்கும் கூட்டணி கட்சியாக பெரிக்காத்தான் இருக்கிறது என்பதை நிரூபித்துள்ளது என்று MIPP கட்சியின் புனிதன் பரமசிவன் பெருமையாக தெரிவித்துள்ளார். திரங்கானு மந்திரி பசார் டதஸ்ரீ டாக்டர் அமார் சம்சூரி முக்தார் தலைமையிலான புதிய பெரிக்காத்தான் மலர்ந்திருப்பதாகவும், பெரிக்காத்தான் கூட்டணியில் MIPP கட்சியின் 3 புதிய செயற்குழு உறுப்பினர் தேசிய பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் MIPP கட்சியின் புனிதன் பரமசிவன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக MIPP கட்சியின் டத்தோ சிவகுமார் கிருஷ்ணன் பெரிக்காத்தான் கூட்டணியின் துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பகாங் மாநில மாயிக்காவில் இருந்து விலகிய டத்தோ சிவகுமார் கிருஷ்ணன் தற்போது மலேசிய இந்திய மக்கள் கட்சி எனப்படும் MIPP கட்சியில் முக்கிய தலைமை பொறுப்பில் இருந்து வருகிறார். புதிய பெரிக்காத்தான் கூட்டணியின் தலைவராக பாஸ் கட்சியின் திரங்கானு மந்திரி பெசார் டதஸ்ரீ டாக்டர் அமார் சம்சூரி முக்தார் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் முன்னாள் பிரதமரும் பெரிக்காத்தானின் முன்னாள் தலைவருமான தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் பெரிக்காத்தானின் முதல் துணைத் தலைவராகவும், பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் 2வது துணைத் தலைவராகவும், கராக்கான் கட்சியின் தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் 3வது துணைத் தலைவராகவும், MIPP கட்சியின் தலைவர் புனிதன் பரமசிவன் 4வது துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்றுள்ளனர். பெரிக்காத்தானின் புதிய பொதுச் செயலாளராக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் நியமிக்கப்பட்டுள்ளார். துணை செயலாளராக கராக்கானின் ஓம் சியா ஜென், மற்றொரு துணை செயலாளராக பிர்சாத்துவின் டதஸ்ரீ அஸ்மின் அலி, மற்றொரு துணை செயலாளராக MIPP கட்சியின் டத்தோ சிவகுமார் கிருஷ்ணன் நியமிக்கப்பட்ட நிலையில் பொருளாளராக கடா மாநில மந்திரி பசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நோர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.